ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம மண்ணீரல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மண்ணீரல் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க, நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது அதுவும் சின்ன சைஸாக தக்காளி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது இது எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கடாயை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. ஃபியூச்சர் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ சோம்பு போட போகிறோம். நம்ம சோம்பு நல்லா பொரியட்டும். அடுத்து நான் ஒரு வீடியோ போட போகிறேன், சூப்பரான சிக்கன் பிரியாணி. ஓகே, இப்போ வந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா நறுக்கணும் இருக்கும். ஓகேங்களா? நல்லா வதக்கிடுங்க. ஓகே, லைட்டாக வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்குங்க. இது மண்ணீரல் வந்து குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. பெரியவங்களுக்கு கொஞ்சம் செய்யணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். பெப்பர் தூளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. இல்லை போட்டால் பெரியவங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது குழந்தைங்களுக்காக தான் இது. ஓகேங்களா? மந்த்லி 2 கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஓகேங்களா? நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. நல்லா கலரி, நம்ம தண்ணியில் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் இந்த கிரேவிலே தான் நம்ம வந்து இப்போ ஈரலை வேக வைக்கணும். ஓகேங்களா? இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஓகேங்களா? நல்லா மஞ்சள் தூள் போட்டு வதங்கிடுச்சு. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா இந்த வாசனைலாம் நல்லா வரணும். பச்சை வாசனை போயிட்டு நல்லா இருக்க பாருங்கள் வாசனை. இப்போ இந்த நேரத்தில் ஈரல் போட்டுக்குங்க. ஈரலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈரலும் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம் தக்காளியோட அந்த ஈரல் நல்லா வதங்கினா வாசனை நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ திறந்து பார்த்தோன்னே பாருங்கள், செம்மையாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு ஈரல். இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம போடும்போது நிறைய இந்த மாதிரி இப்போ கொஞ்சமாக இருக்குது. மிளகாத்தூள் போட்டுக்குங்க. 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அந்த வாசனைலாம் போயிடும், மிளகாத்தூள் வாசனைலாம் போயிடும். நல்லா கிரேவியாக மாறுது பாருங்கள். சூப்பராக கிரேவி ஆகிடுச்சு பாருங்கள். வாசனையே செம்மையாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நல்லாயிருக்கும் இது பாருங்கள். குழந்தைங்களுக்காக எப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம் பாருங்கள். இலையில் வச்சு கொடுத்தா அவங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நல்லது உடம்புக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.